ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெறும். இந்த திருவிழா எடுக்கும்போது முன்னால் முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறோம். வருஷாக முன்னால் வந்து முடிக்கிறது. ஏன்னா உள்ள வந்து நம்ம கொடுக்க முடியாது. இப்போ 9 வருஷம் இதில் வந்து இருக்கும்போது அப்பவும் ராட்சஸும் கொடுப்போம். அது ஜபத்தோட பறக்கி விட்டு நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. உள்ளே வந்து உட்கார்ந்து வருஷம் வர முடியாதுலாம். அதனால் இந்த நாள் அந்த டேபிள் மாதிரி இருக்கும். இப்படியே நீங்கள் வந்து வாங்கி இப்படி வந்து கொண்டாங்கிட்டு அப்படியே நிற்கணும். முடிக்கப்பட அப்படி முதல்ல அப்பத்தை கொத்தாகும், அப்புறம் திராட்சை தருவோம். ஜபத்தோட பானம் பண்ணி ஜபம் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் போய் அவங்கவுங்க இதுக்கே அப்படியே தான் இருக்கணும். சரி, இப்போ ஜபம் எல்லாரும் ஜெபித்து ஆரம்பிக்கும். ஜபம் பண்ண முன்னதாக ஒரு அறிவிப்பு. கால்களில் பாதரட்சிகளை போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போது நாம் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த மோசையை உச்சடிக்கு முன்பாக இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பாதரட்சிகளை கலக்கி போட்டு ஜபம். புதிய நாளில் முதல் வேலைக்காக நன்றியத்தோடு துதிக்கிறோம். நல்ல ஒரு நோக்கத்தோடு சீரிய சிந்தையோடு நல்ல ஒரு முகாமை உருவாக்கி கொடுத்து அதிலும் குறிப்பாக உம்முடைய நாமத்தை முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அருமையான அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் அழைத்து வந்து சுகத்தோடு பலத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போதும் ஒரு நினைவு கூறுதலின் ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் காண்பித்த இந்த முகாமையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது ஒரு பசுமரத்து ஆணி போல அப்படியே மறக்கப்படாத ஒரு நல் நிகழ்வாக சபைக்கு பகிரப்படத்தக்கதாக ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொடுக்க ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிறேன் அருமையான அன்பு பிள்ளைகளை உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் சந்ததிகளை அவர்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பலிதமடையும் வண்ணமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். விட்டு வந்திருக்கிற அருமையான அன்பு குடும்பத்தின் இதர உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் உங்களுடைய கரம் வழி நடத்த ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசை எங்களை நீர் முதலாவது பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஜனங்கள் பரிசுத்தம் பண்ணினார்கள். அதன் மூலமாக எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தறியும் வண்ணமாக உங்களுடைய சமூகங்களை கெஞ்சி இருக்கிறோம். எங்களுடைய ஆனங்களிலே எங்களோடு இருந்ததை துதிக்கிறோம். இன்னமும் தொடர்ந்து எங்களை வழிநடத்த உங்களுடைய சமூகம் எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்விலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.
நாம் அனைவரும் அமர்ந்தவாறே நம்முடைய கரங்களில் இருக்கிற நூற்றாண்டு கீதங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பாக இதை வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்தை கொண்டு வரணும்னு அதன் அடிப்படையில் 201வது ஞான கீர்த்தனையை பாடுவோம். திருவிருந்து பாடலாக நான் பாடுகிறேன். 201வது ஞான கீர்த்தனை. நீ எனக்கு சொல்லும் அல்லவே இருக்கிற இடத்துல எழுதுங்க. ஆதாரம் இடத்துல உட்காருங்க. பின்னால வெளியில இருக்க ஆண்கள்லாம் வெளியில இருக்கீங்க. வரலாம். இந்த சைடுல சேர் போட்டு உட்காருங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வாங்க. இங்க உள்ள சேர் என்ன இருக்குப்பா? உள்ள வந்தா அப்படி வாங்க உள்ள. எல்லாரும் வெளியில நிக்கீங்க. ஜெவமணி வாங்க. சரி வாங்க. அமைதியா இருக்கும். ஜெபம் பண்ண கடவும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் அன்பின் ஆண்டு
நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அற்பம் இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு நேராக நீர் சபையை ஆயத்தப்படுத்தி கூட்டி சேர்த்திருக்கிறேன். இந்த நாட்களிலும் இந்த ஆராதனையின் பொருளை உணர்ந்தவர்களாக உம்மை மேன்மைப்படுத்தும் வண்ணமாக, மகிமைப்படுத்தும் வண்ணமாக, எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக நல்ல ஒரு ஆராதனையை காண்பித்திருக்கிறேன். நாங்கள் செய்கிறேன் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாகவே நாங்கள் இவைகளை எண்ணி பார்க்கிறோம். இணைந்திருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த ஆண்டவர், எங்கள் குழந்தைகளையும் அரவணைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஆராதனையிலே, இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனையிலே இணைந்து கொள்ளுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு இதற்குரிய ஆசீர்வாதங்களை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நல்வாழ்வு, நிறைவாழ்வு, சுக வாழ்வு இவைகளை கொடுத்து ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் அந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே மீண்டுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊழியர்களாகிய நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே வரவேற்று ஆசீர்வதிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆண்டவர் உரைத்த ஒரு அறைகூவல் விடுத்த ஒரு வார்த்தை. ஆகவே அதை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடுகிறதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சாட்சியம். எத்தனையோ பேர் எழுந்த மாத்திரத்திலே அப்படியே உலக பணிக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கடந்து போய் விடுவார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் மிக நேர்த்தியாக புறப்பட்டு அந்த புறப்பாடுக்கு மத்தியிலும் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கடந்து வந்ததை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை அது ஒருபோதும் என்ன செய்யாது, போகாது. நாம் எவைகளை எல்லாம் எண்ணுகிறோமோ அவைகளை எல்லாம் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலும் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை நம் மத்தியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னா நான் 10 நிமிஷத்துக்கு முன்பதாகவே நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த வேத வசனம் நமக்கு மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு முதல் காரியம், நீங்க யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக நேரங்கள்ல நாம் மஞ்சள் முகத்தையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க வளர்க்குற செல்ல பிராணி தான் நாய். அந்த நாய் உங்க அதுக்கு உணவு வைத்திருக்கிற பிளேட்டை மாத்திரம் இல்லை, உங்க அருகாமையில அப்படியே கால்களை ஊன்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க உணவு தட்டுல கையை வைக்கும் போது அதனுடைய பார்வை எங்க இருக்கும், உணவு தட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கையை கொண்டு வாய்க்கு அருகாமையில நீங்க கொண்டு போவீங்க. ஆனா அது என்ன செய்யும், அது கண்ணை விளக்காம எங்கதான் பார்க்கும், வாயை தான் பார்க்கும். ஆனா ஏமாந்து போகும். நீங்க ஒருவரும் நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன போட மாட்டீங்க, உணவு கொடுக்கவே மாட்டீங்க. நம்ம ஊர்ல நல்ல பழமொழி கூட சொல்லுவாங்க, நான் உனக்கு எலும்பு போட்டு சூப்பு வாயோ நாய்க்குட்டிக்கு அப்படி ஒரு பெரியவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம முதலாவது நம்ம திருப்திப்படுத்தின பிறகு நம்முடைய வாழ்வுல நமக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அவைகளெல்லாம் நிறைவு செய்த பிறகுதான் பிறருக்கு கொடுக்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். ஆனா வேதத்துல ஆண்டவர் மாத்திரம் முதல் சொல்றாரு, நீங்க என்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்கணும், நீங்க கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லலை. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்கிற காரியத்தின் நிமித்தமா உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவாய் இருக்கும். நிறைவான ஒரு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் ஒருவரால் தான் என்ன செய்யும் முடியும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. எப்போதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறத
ஞானி அருமையா வெளிப்படுத்துகிறார். மன மகிழ்ச்சியா இருப்பது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு காரியம். மன மகிழ்ச்சியா இருக்கணும். பிலிப்பியர் 4:4 சொல்லும் போதும் இந்த வார்த்தையை பௌரடியா சொல்லும் போதும் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருக்கு நான் நினைச்சு நான் சந்தோஷமா நினைக்க முடியாது, இருக்க முடியாது. நானா தீர்மானம் பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னை இயக்குகிறதுக்கு ஒருவர் எனக்கு பின்னணியில் என்ன செய்யணும், இருக்கணும். என்னை இயக்குகிறது என்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னை இயக்குகிறது யாருதான்? கர்த்தராகிய இயேசு. அவர் இயக்குனால்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் இயக்குறார் அப்படிங்கறத நான் நம்பினால்தான் எனக்கு அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யும், இருக்கும். அதனால்தான் கிறிஸ்து போதனை பண்ணும்போது நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பொல்லாதவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்த ஒரு பேரை பாருங்க, பொல்லாதவர். இதை விட கடினமா யோவான் ஸ்நானகன் சொன்னா, விரியன் பாப குட்டிகளே அருண் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டுங்கள். நமக்கு எப்படி பேர்கள்லாம் பாருங்க. 1 பொல்லாதவர்கள், 2 நம்முடைய சுபாவம் என்ன செய்யணும், மாறணும். நம்முடைய எண்ணம் என்ன செய்யணும், மாறணும். நம்முடைய சிந்தை என்ன செய்யணும், மாறணும். இதை குறித்து சாலமோன் ஞானி 2 அதிகாரத்தில் குறிப்பிடும் போது, அந்த நாட்கள்ல அசிரியர்களுக்கு அவர்கள் பயந்து வாழ்ந்தார்கள். ஆனா எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பயந்த நாட்கள்ல அவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் இணைக்கிறதற்காக முயற்சி பண்ணார். இணைக்க முயற்சி பண்ணும்போது பிரதானிகளை அவர் கூட அழைத்துக் கொண்டார். மூப்பர்கள், பிரதானிகள், அப்படியே ராஜா, இவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த 2 கோத்திரத்தினுடைய இணைப்புக்காக முயற்சி பண்ணார். அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த மனாசே கோத்திரம் இந்த யூதா கோத்திரத்தின் ஒரு பெரும் பங்கினராக இருந்து அதை கேலி பேச ஆரம்பித்தார். நிந்தித்தார்கள் கூட வேதத்தில் சொல்லப்பட்டார். ஆனா ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு மனது ஆவியை கொடுத்தார். இது யார் கொடுத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனம் அப்படியே இந்த வேதத்துல அந்த வசனம் அப்படியே இருக்கு. ஒரு மனதின் ஆவியை, அந்த வசனம் அப்படி நமக்கு நல்ல ஒரு ஆறுதலை தருது. ஆண்டவர் தான் நமக்கு ஒரு மனம், ஒரு ஒற்றுமை, ஏக சிந்தை, இவைகளை எல்லாம் அருளுகிறது. ஆகவேதான் அவர் இந்த நாள்லையும் என்கிட்ட கேட்கிற நீங்கள் முதலாவது நீங்க ஒரு மனம் ஆனவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும், காணப்பட்டார்கள். உடனே மனஸ்தாபப்பட்டார்கள். நாம ஏன் ஐக்கிய உறவுக்கு இப்படி தடையா இருக்கிறோம் அப்படி ஒருவரோடு ஒருவர் ஆட தழுவி கட்டி கொண்டு ஒப்புரவானார்கள். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு இந்த வசனத்துல பின்பகுதி சொல்லுது. ஆகவே ஆண்டுடைய சமூகத்துல நாம் கூடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையின் பொருள் உங்களுக்கு தெரியும். என்னை நினைவு கூறும்படி அது ஆண்டவர் சொன்னார், நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம நினைவு கூறுகிறதுக்கு முன்பாக இந்த நினைவு கூறுகிற ஆண்டவர் நமக்கு எப்படி காரியங்களை அனுகூலமாக்கி கொடுக்கிறார். முதலாவதாக நல்ல ஒரு தீர்மானத்தோட நாங்க இனிமே யார்கிட்ட கேட்போம், அவ்வளவுதான், கர்த்தரிடத்துல தான் என்ன செய்வோம், கேட்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாங்க என்ன செய்வோம், நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். நிறைவாய் பெற்றுக்கொள்கிறது நிமித்தமா எங்களுக்கு என்ன உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவதாக தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்க யாரை தேடணும் அப்படின்னு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளின் புத்தகத்திலையும் கர்த்தரை கண்டடையத்தக்க கர்த்தரை எப்பவும் தேடணும், காலை வேளையில. அந்த காரியத்தை இந்த நாட்களில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நீங்க ஆரம்ப காலகட்டங்களிலேயே கிறிஸ்தவ பின்னணியத்திலேயே வளர்ந்தவர்கள். ஆகவே உங்களுக்கு நான் இந்த ஆலோசனைகளை சொன்னேன் அப்படின்னு சொன்னா அது கொல்லந்தூர்ல எதிர்த்த மாதிரி தான் இருக்கும், ஊசிய பிச்ச மாதிரி இருக்கும். அதனால எங்க மேல விழுந்த கடமை. நீங்க ரெண்டாவதா தேடுங்கள், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க, கண்டடைவீங்க. நீங்க தேடும்போது ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். இது ஆசா அந்த நாட்கள்ல ஆசா ராஜா ஜனங்களுக்கு முன்பாக சொன்னாரு, நீங்கள் அவரை தேடினால், நீங்க தேடலைன்னா அவரும் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, ஆமா, உங்களை விட்டு போயிடுவாருங்க. ஆகவே நல்ல ஒரு நிபந்தனையை சொல்றேன். முதலாவது யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும். நான் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்துக்கிட்டே இருப்பேன், கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க பேசுற வார்த்தைகளை எல்லாம் எங்க செய்தி என்ன செய்யணும், கேட்கும். நான் பின்னிட்டு பார்க்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா
பின்னிட்டு பார்த்தா நீங்க அலர்ட் ஆயிருவீங்க. நீங்க பேசுறதை என்ன செஞ்சிருவீங்க? நிப்பாட்டிடுவீங்க. இந்த ஆண்டவரும் நமக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு காரியம், நீங்க என்ன செய்யணும்? என்ன தேடணுங்க, தேடணும். நீங்க தேடுகிற விதம் எப்படி அப்படின்னு சொன்னா, அதிகாலை இருட்டோட வேலையில தரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த ஆண்டவரை என்ன செய்யணும்? தேடணும். இந்த காலை தேடுகிற எல்லோருமே ஆண்டவரை என்ன செய்வார்கள்? கண்டடைவார்கள். அவர் அருகாமையில் இருக்கிறார். ஆகா சொன்னார், இந்த வார்த்தையை திரும்பியும் நினைவுறேன், தேடினால் அவர் என்ன செய்வார்? தென்படுவார். நாம விட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா அவரும் நம்மளுக்கு என்ன செய்வார்? வேலைக்கு போவார். ஆக நம்ம விட்டு அவருக்கு ஒருபோது என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. ஒரு விசைதாங்க கண்ணை மறைத்தாரு. அது வரைக்கும் பிதாவே பிதாவே அப்படின்னு சொல்லி இயேசு அழைத்தார். ஆனா ஆண்டுடைய பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்ட உடனே என் தேவனே அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? கதற ஆரம்பிச்சாரு. அரமிக் மொழியில கதறி குறிப்பிட ஆரம்பிச்சாரு. வேதத்துல சில இடங்கள்ல அரமிக் மொழி இருக்கும். எபிரேய பதம் அதிகமா இருந்தாலும் அரமிக் மொழி சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தலிதா ஹூமி அப்படின்னு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எப்பத்தா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதே மாதிரி சுவர்ல ஒரு கை எழுதிக்கிட்டே இருக்கும். அந்த இப்படி எழுதுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே அரமிக் மொழி. இந்த அரமிக் மொழியை நாம கற்றுக்கிடல. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல சிலுவையில சொல்லும் போது அந்த வார்த்தையை அவர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். அழைப்பு, என் தேவனே, உலகத்தின் பாவங்களை எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? சுமக்க போறேன். நான் சுமக்க போறேன். இப்படி இந்த உலக பாரத்தினுடைய வேதனையை பாருங்க, சுமக்க முடியல, கதறினார். ஆகவே தான் எப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நம்மளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டாரு. நம்மளை விட்டு ஒருபோதும் அவர் விலக மாட்டார். எதை செய்தா அப்படின்னா, நீங்க அவரை மெய்யாகவே தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நம்மளை சொன்னேன், கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சின்ன பிள்ளைகிட்ட கூட நீங்க கற்றுக் கொடுக்கணும். எடுத்த உடனே உங்ககிட்ட ஓடி வந்து அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு தான் கேட்கும். நீங்க பிள்ளைகிட்ட சொல்லணும், என்கிட்ட கேட்காத, யார்கிட்ட கேளு? ஏசப்பாட்ட கேளு. எனக்கு நல்ல ஒரு சம்பவம். அவரை முன்னாட்களில் ஆசிரமங்களை நடத்தி வந்த காலகட்டங்களில் உணவு இந்த காரியங்களுக்காக அவர் கவலைப்படவே மாட்டார். அவர் பிள்ளைகள் சொல்வார், அன்றைக்கு உள்ள அப்பத்தை எங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே காரியம். பிள்ளைகள் எல்லாம் அவங்க போல உணவு எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்து அப்படி இருந்தது இல்லை, கிடைக்கும். யார் கொடுத்தாரு? அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நாம கடைசி வரைக்கும் ஆண்டவரை நம்பும் போது அவர் நிச்சயமா அதை நிறைவேற்றி கொடுப்பார். கடைசியா சொல்லப்பட்ட காரியம் நீங்க தட்டணும், ஆண்டவர்களுக்கு நிச்சயமா. இந்த தட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வீட்டுல கதவை தட்டுனீங்கன்னா வீட்டுல உள்ள நபர்கள் வந்திருப்பாங்க, கதவை நிச்சயவாங்க திறப்பாங்க. நான் சொல்ற தட்டுங்கள் அது வேற ஒரு சென்ஸ்ல அல்லது ஒரு மீனிங்ல அது இடம் இருக்கு. எதை தட்டணுமோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன பாவ காரியங்களோ அவைகளை எல்லாம் முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் கழுவுறதுக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அந்த வீட்டிலேயே 4 காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற ஆரம்பிச்சிடும். காலையில எழுந்த உடனே பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பணியை கொடுத்துருப்பீங்க. ஒரு பிள்ளை விளக்குமாற கையில இருக்கும், எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பெருக்கும், பெருக்கும். இன்னொன்று சொல்லுவீங்க கூட்டும். அப்புறம் அதை என்ன செய்யும்? அதை அவ்வளோத்தையும் கழிக்கும். உங்க வீட்டிலேயே மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ல உள்ள 4 காரியங்களும் என்ன செய்திருந்து வந்துருது. நானும் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த இருதயத்துல கைப்பிடி அளவுள்ள இருதயத்துல 14 வகையான பாவங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஒரு வசையில் சொல்லும் போது கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லும் போது 23 சொல்லப்பட்டு இவ்வளவு பாவங்களும் எவ்வளவு இடத்துல இருந்து? ஒரு கைப்பிடி அளவுள்ள இருதயத்திலிருந்து புறப்படுது. ஆகவே அதை தட்டணுங்க. இதை தட்டிட்டா போதும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்னேன், கேட்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள், தேடும்போது நீங்கள் ஆண்டவரை கண்டடைவீர்கள். நீங்க இவைகளெல்லாம் தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வழி எரிச்சலாச்சு திறந்தாச்சு. உங்களுக்கு முன்பாக தடைகள் ஒன்று இல்லாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்வார். தடைகள் வருவது, இடர்கள் வருவது, அது எல்லாம் இந்த நேரத்துல அவசியம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் தேவ மகிமை என்ன செய்யப்படும்? வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு எரிகல் கோட்டை அவசியம். தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னா ஒரு செங்கடல் அவசியம்.
தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு யோர்தானும் அவசியம். ஆகவே அவை ஒரு லாசரை ஒரு எழுப்பின உடனே என் மகிமை வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவுதான். அதுதான் காரியங்கள். தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும். அந்த ஆண்டவர் உங்களோட இருந்து இந்த 3 ஆலோசனைகளின் அடிப்படையில் கேளுங்கள். முதலாவது கேளுங்கள், 2வது தேடுங்கள், 3வது தட்டுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு அழுவாராதே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு முன்னதாக ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய சபையை ஆதி நாட்களில் சிஎம் சபைகளில் எல்லா ஆசிரியர்களும் குருவானவர்கள் சேர்ந்து ரிட்ரீட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சபை ரிட்ரீட் நம்முடைய சபையில் இதான் ஃபர்ஸ்ட். அது ஒரு பெரிய காரியம். வந்து கொடைக்கானல்ல ஆண்டவர் இந்த வருஷத்துல திட்டம் கொடுத்துருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல பெரிய நம்ம வித்தியாசமா ஆண்டவர் கொண்டு போவார். ரிட்ரீட் இதோட அருமையா ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நாம் கொடுப்பாங்க. அதுவும் விசேஷித்த விதமாய் இந்த இடத்துல திருவிழந்து நடத்தணும்னு ஒரு தெய்வ சித்தமா இருக்கு. அது தேவனுடைய சித்தம். நேற்று பேசும்போது கூட நாங்கள் கலந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள இந்த இடத்துல வைக்க விருப்பம் என்ன சொன்னேன். ஏன்னா இது டைனிங் ஹால், எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போற அறையா இருக்க, இதுல நம்ம வைக்கலாமான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் போராட்டமா தான் இருந்தது. அப்போ நான் டென்சிக்கிட்ட சொன்னேன், அது இது லாய்ப்படா இடம், அப்போ வெளியில வைப்போம். நாங்கள் வெளியில வைக்கிறதும் நிறைய பேர் லாட்சியில் தங்குறாங்க, கார் விடுறாங்க, கார் எடுக்காங்க, போறாங்க வராங்க. அதுவும் இடையூறா இருக்கும். ஏன்னா ஒரு மனமா ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்த சொன்னது தகுதியான இடத்தை தான், மேல் வீட்டாரை தகுதியான. அப்போ காலையில வந்து சொன்னாங்க, ஐயா திருவிந்து வைப்பெல்லாம் வைக்கலாமா வைக்கலாமான்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன், இந்த ஹாலை என்ன செய்யணும், டேபிள் எல்லாம் தூக்கி வெளியே எடுத்துருங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுங்க, க்ளீன் பண்ணுங்க, இந்த ஹால்லே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு நம்ம தடையா இருக்கக்கூடாது, தேவ சித்தம். ஏன்னா நான் எத்தனையோ மலையில திருவிழந்து நடத்திருக்கேன். கொச்சமலை, கொல்லிமலை, பச்சைமலை, வெள்ளிமலை, அதோட கலவராயன் மலை, அப்படி பல மலைகள்ல கடற்கரையிலையும் வெளிநாடுகளையும் திருவிழந்து நடத்திருக்கேன், இந்தியாவிலையும் திருவிழந்து நடத்திருக்கேன். எல்லா அனுபவங்களும் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட உயரமான மலைக்கு ஆண்டு எல்லாரும் சுகபத்திரமா கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் நல்லா தங்க முடியா சுகமா நிற்கிற ஆண்டு நடத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டுடைய சிரத்தை ரத்தத்தையும் இந்த மலையில நினைப்பது நிறைவேற்றுவது ஒரு விளையாடப்பட்ட ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் உயர்ந்த மலையில தான் ஆண்டவர் அவர் அதிகமா ஜெபம் பண்ணியிருக்காரு, ஊழியர் செய்திருக்கிறார், நிறைய காரியங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இதை ஆயத்தப்படுத்தி இதில் எல்லாரும் பங்கு பெறுவதற்கு தகுதியின்றி ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவர் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2 நிமிடத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டோடைய நாம் மைப்படுவதாக. அவங்க சொன்னாங்க மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறது குறித்து. பிலிப்பியர் 4:4 சந்தோஷமா இருக்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் தான் ஒரு விளையாடப்பட்ட ஒன்று. சந்தோஷம் இருந்தாலே போதும், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் உண்டு. எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோமோ அந்த அளவுக்கு சரீரத்தில் பலவீனம் மாறும். கவலை வரும் பொழுது சரீரம் ஒடுங்கும், வியாதி மேலோங்கும். ஆகவே கவலைப்படுகிறதா சரீரத்தில் ஒரு மனம் கூட என்ன செய்ய முடியாது. சந்தோஷம் ஒரு விளையாடப்பட்ட பிலிப்பியர் பிரசங்கின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் படிச்சிருக்கோம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்ப மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரா, ஒண்ணு மகிழ்ச்சியா இருக்கணும், இன்னொன்னு சொல்லுங்க நன்மை செய்ய சுத்தமா சொல்ல மாட்டேங்க. ஒண்ணு எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு. உலகத்துல மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்தா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா தான் இருக்கணும். எதையும் நினைச்சு கவலையே படக்கூடாது. யார் என்ன பேசாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானவா இருக்கணும், ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம். எதை குறித்து யார் ஏதாவது பேசிட்டாங்கன்னு சொந்த பேரக்கூடாது. வேதத்தில் சொல்லப்படுறது சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகி போகும். அவ சோர்வு வந்துட்டா படுத்து கிடந்துட்டே இருந்தா பலவீனம் தான். காலைல எழுந்திரிச்ச உடனே அவங்க சொன்ன மாதிரி காலைல எழுந்திரிச்சு நல்லா டக்குனி பல் விளக்கணுமா, குளிச்சோமா, டக்குனி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஃப்ரெஷ்ஷா ஆல்ரெட்ட போயிடணும். காலையில் எழுந்திரிச்சோட முதல் வேலை அதான், பரபல் விளக்கம், பர குடிக்க அப்படின்றாரு. அவங்க என்ன வந்து பார்க்க வருவாங்க, உனக்கு ஜெபம் தான் இருப்பாங்க. அது மாதிரி என் ஜெப வாழ்க்கை வர, அவங்க ஜெப வாழ்க்கை, ஒவ்வொருத்தரும் ஜெப வாழ்க்கை வர பண்ணாங்க. ஆண்டவருக்கு தெரியக்கூட நம்ம வாழ்ந்தா போதும். ஆமென் சொல்லி அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். யாராவது சந்தோஷம் இல்ல, சந்தோஷப்படும், சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தை யாரும் பேசுறாங்கன்னா கேட்கக்கூடாது.
யாரை பற்றி சொல்லாங்க, நான் இன்னும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடணும். வார்த்தைகள்னால நமக்கு சந்தோஷம் போயிடும். சில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். அதை பார்த்தோம்னா சந்தோஷம் போயிடும். அது சந்தோஷத்தை தரப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு சந்தோஷம் தருவார். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது நன்மை செய்யணும். எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உயர்வு உண்டு. எவ்வளவு நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்ததே நன்மை தான். ஒரு வீட்டை விட்டு அந்த ஒரு தங்கிக்க இடத்த விட்டு கொஞ்சம் நவுண்டாச்சுனாலே நன்மை தான். எத்தனை பேர் சுகப்படுத்தணும், எத்தனை பேருக்கு ஆர்வம் கொடுத்தணும், எத்தனை பேர் உயிரோடு இருக்கணும். அந்த நன்மை செய்துட்டே தான் போனாரு. தீமை செய்யல. தீமை செய்தா சாத்தான் கூட இருக்கான்னு இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்வோம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மையா செய்யாது இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மை செய்வோம், சந்தோஷமா இருப்போம். இந்த நிகழ்ச்சிகளில நல்ல சந்தோஷமா ஆண்டுக்குள்ள நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நம்ம குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம், சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 51:8. சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நெருக்கின எலும்புகள் கரிகூரும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யணும். நம்ம அப்ப எப்பவும் நம்ம காதல என்னதான் விழணும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கிற வார்த்தை தான் காதல விழணும். பாட்டு கேட்கலாம், பிரசங்கம் கேட்கலாம். அப்ப நம்ம சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தைகள் யாராவது பேசுறாங்களோ ஏதாவது கேட்கவே கூடாது. அது பிரெயினை போகும்போது சொல்லிட்டு ஆத்மாவை ஜோடி முடிச்சிடும். நம்முடைய சரீரத்தில் வியாதியும் கொண்டு வந்துடும், பலவீனத்தையும் கொண்டு வந்துடும். அப்ப எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமான வார்த்தைகளை தான் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காட்டு வந்து ஒருத்தர் காலையில போய் வந்து குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அந்த காரை வந்து அப்படி சொல்லி பார்த்தாராம், திரும்ப சொன்னாராம். திரும்ப அவரு குறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தாலும் சொன்னாராம், ஸ்டாப் அப்படின்னாரு, வெளியே போ அப்படின்ட்டார். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆத்மா அப்படி கெட்டு போயிடும், நம்முடைய சந்தோஷமும் கெட்டு போகும். எப்பவும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், நாமும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாம் ஜெப நிலையிலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பங்களையும் இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெப நிலையில் ஆண்டவரே எங்களை இந்த பந்தியில் பங்குவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எங்கிட்ட குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, எங்களை உங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரத்தத்தால எங்களை கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. நீங்க விரும்புகிற பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆண்டவரே குறைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே சிந்தனையிலே, செயலிலே, பேச்சிலே குறைகள் இருந்தால் கர்த்தர் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் ஜெபம் ஆண்டவரே ரத்தத்தால எங்களை கழுவுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் பாவி தான் ஆனாலுமே கழுவி சுத்திகரிக்கிறார். அதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டுடைய பந்தியிலே பங்குபெறுகிற நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய கிறிஸ்து அன்று கர்த்தருடைய பந்தியை நிறைவேற்றும் பொழுது சீசருடைய கால்களை கழுவினார், அவளை நேசித்தார், தன்னை தாழ்த்தினார். அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பந்தியிலே பங்குபெறுகிறது மூலமாய் தாழ்மை உண்டாகணும். நம்முடைய பேச்சில தாழ்மை வேணும், செயலில் தக்க தாழ்மை வேணும், நடைமுறை பாவனைகளை தாழ்மை வேணும். தாழ்மைகளை ஆண்டவர் உயர்த்துகிறார், தாழ்மைகளுக்கு ஆண்டவர் திருப்பி அளிக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த பந்தியின் மூலமாய் தேவன் நமக்கு தருவாராக. இந்த மலை உயர்ந்த பகுதியிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த பந்தி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பந்தி. இந்த பந்தியில பயபக்தியோடு விசுவாசத்தோடு நாம் பங்கு பெறுவோம். ஆண்டு ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எனக்காக நீங்க கல்வாரி சிலுவையினுடைய பாவத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, ரத்தத்தை சிந்திங்கப்பா. அந்த ரத்தத்தை நினைவுகிற ஆண்டவரே, நம்முடைய சங்கத்திற்காக அடிக்கப்பட்டது, நம்முடைய சங்கத்தை நினைவுகிற ஆண்டவரே என்று சொல்லி நாம் பயபக்தியோடு ஆண்டோட சமூகத்திலே நாம் அந்த பந்தியிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் இந்த சங்கத்தை ரத்தத்தை நினைவுகிற வேளையிலே நம்முடைய சங்கத்தில் பலவீனம் வியாதி மாறும். விசுவாசத்தோடு இந்த மலை பகுதியில இந்த கொடைக்கானல்ல வந்து இந்த பந்தியில பங்கு பெறுகிறதுனால
என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தாரு சாட்சி சொல்லணும் ஊர்ல போய். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு இது ஆண்டவருடைய ரத்தம் என்கிற நினைவோடு நாம் செயல்படுவோம். இது திராட்சரசமா இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று நம்முடைய சங்கத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு அதை பானம் பண்ணுவோம். கர்த்தர் ரத்தத்தின் மூலமான ஆசீர்வாதம், சுகம், பலன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவார். இந்த பந்திலே பங்கு பெறுகிறலாம். நமக்கென்று ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பந்திலே பங்கு பெறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார். இந்த பந்திலே பங்கு பெறுவதால் அந்த பந்திலே பங்கு பெற முடியும் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. ஆகவே அந்த பந்தை எதிர்பார்த்தவர்களா இந்த பந்திலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதை விட்டு சீசர்கள் கொடுத்து நீங்க வாங்கி புசிங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற சரீரமா இருக்கிறது, என்னை நினைவுறும் செய்ய வேண்டாம். அப்படி அவர் ஆபத்தின பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவள் கொடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிறார். புது உடன்படிக்கைக்குரிய மொத்தமா இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும் செல்கின்ற திருமணம் பற்றினார்.
சொன்னாங்க, அப்பமும் திராட்சை ரசமும் மீதியா இருக்கிறது. ஏன்னா நம்ம எடுக்காம யாரு இருந்தா இது ஒரு பாக்கியம். அங்க வந்திருக்கிறோம், யாரும் எடுக்காம இருந்தா வந்திருக்க வெளியில யாரும் இருந்தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சித்தத்தை இந்த மலைப்பகுதியிலே உயரமான பகுதியிலே ஆண்டவரே சபையாய் நாங்கள் எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே பல இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு வந்தாலும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இந்த சாக்கியத்தை இந்த மலைப்பகுதியிலே கத்த தந்திரும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து சுகத்தோடு பலத்தோடு உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த பந்திலே பங்கு பெற்ற நாங்கள் யாவரும் பரலோக பந்திலே பங்கு பெற்றதாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த பந்திலே பங்கு பெற்றிருக்க ஒவ்வொருடைய சரீரத்திலும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் தொடர்ந்து கட்டளையிடும்படியாக சொல்லிக்கிறோம். தேவகரம் தொடர்ந்து வழிநடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக ஒவ்வொருடைய வாகனத்துக்கும் முன்பதாக பிரயாணங்களிலே ஆண்டவர் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறது போல மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தின ஆண்டவர் எந்த ஒரு மழையோ ஏதோ ஒரு தடை இல்லாதபடி எங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவர் வழிநடத்தவும் யாருக்கு இந்த சங்கத்துல பலவீனம் வராதபடி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவரையும் பலப்படுத்தி ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை ஆண்டவர்களுக்கு கிரியை வழிநடத்தி ஆசீர்வதித்து தொடர்ந்து நாங்கள் பிரயாணங்களிலும் உடைய சமூகம் முன் செல்லத்தக்கதாக கத்தக்கிருப்பதாக எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு போராட்டங்களும் எந்தவித கஷ்ட நஷ்டங்களும் எந்த பலவீனமும் வராதபடி எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ரத்தத்தின் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொருடைய சரீரத்தில் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது காலையிலே அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற உணவுகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வித்தாங்கப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை விட்டு விலக்குவேன் சொல்லிடுறப்பா. குடிக்கிற தண்ணி இங்கே சாப்பிடுகிற ஆகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் புசிக்கும் பொழுது சரீரத்தில் வியாதி பலவீனம் மறைந்து போகத்தக்கதாக உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மண்டபத்தை ஆண்டவரே நடத்துகிறவர்களை ஆண்டவர் சந்திப்பீராக, அவரை ரட்சிப்பீராக. இந்த மண்டபத்தின் உரிமையாளர்களையும் ஆண்டவர் இங்க வேலை செய்கிற அனைவரையும் இங்க வந்து தங்கி தாபரிக்கிற தங்கி செல்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் சிலுவை காட்சியின் மூலமாக சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற எல்லா லாட்சிகள் தங்கி தாபரிக்கிற மக்கள் வியாபாரிகள் எல்லாரையும் ஆண்டவர் ரத்தத்தினால சந்திக்க ரத்தத்தை கொண்டு அவளை விடுதலாக்க முடியாது சொல்லிக்கிறோம். எல்லாரும் சிலுவை காட்சியை காணட்டும், பரலோகத்துக்கு வரட்டுப்பா. நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டாலும் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் எல்லா மக்களுடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் தொடர்ந்து கிரியை செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதிகரமாக உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எல்லா தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.